புள்ளைய வச்சு என்னதான் நான் பண்ண போறேன்னு தெரியல. இது காலேஜு, ஸ்கூலு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல. இப்போ ஸ்கூல் தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ப்ரீகேஜி தான். அதுக்கே நம்மள பாடா படுத்துது. காலைல ஏந்திச்சிட்டு நம்ம வேலைய கூட எவ்வளோ வேலை இருந்தாலும் செஞ்சிடலாம் போல. அவன் ஏந்திச்சிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு உட்காந்தா, சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஊட்டிக்கு தான் கொடுக்குறோம். அவனா கூட சாப்பிட போகுது. அது சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டம். அப்புறம் குளிக்கிறதுக்கு கூட கஷ்டம்னா என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் நம்மளே தான் பண்ண போகிறோம். அதுக்கு கூட கஷ்டம் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன தான் பண்ணுறதுன்னு புரியல. அழகா சாஃப்டாக சொல்லி பார்த்தாச்சு. அடிக்கவும் மனசு வரமா அடிச்சிட்டா நம்ம மனசு தான் கஷ்டப்படுறது. நீ இப்போ அடிக்கிறது கூட விட்டாச்சு சுத்தமாக. நானே தொட்டு தான் பேசுவேன். அதை கூட இப்போ ரீசெண்டாக பண்ணுறது கிடையாது. வேணாம், குழந்தைய அடிச்சுட்டு நம்மளே கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு அது கூட பண்ணுறது கிடையாது. சாஃப்டாகவே சொல்லி பொறுமையான்னு சொல்லிட்டு பொறுமையாக ரொம்ப கடைப்பிடிச்சி நிறைய நல்லபடியாக சொல்லியாச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் போகிறதுக்கு அடம் முடிக்கிறான். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர அடம் வைக்கிறான். ஏதாச்சும் ஒன்று பாடாப்படுத்துகிறான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பரான சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு.